Good morning, everyone. I'm Kishore Narayan. I'll be handling this chapter today, chapter 5, Morphology of Flowering Plants, which you have studied, which comes in 11th standard course. So, currently, I'm doing my medicine right now in AIIMS Bhubaneswar, and my NEET All India rank was 854. So, we'll get with the chapter now. Okay. I'll be teaching this in Tamil. ஸோ நம்ம போன வாட்டி நம்ம அனிமல் கிங்டம் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த லெசன் புதுசாக இன்னொன்று ஆரம்பிக்க போகிறோம். இப்போ மார்ஃபாலஜி ஆஃப் ஃபிளாரிங் பிளான்ஸ். இப்போ நீங்க வந்துட்டு உங்களுடைய பிளான்ட் கிங்டம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம்ல நீங்க பார்த்துருக்கலாம் ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புறேன். ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபிளாரிங் பிளான்ஸ். ஆன்ஜியோ அப்படின்னா கவர்டு. அப்போ மூடப்பட்ட விதைகள் இருக்கிற அந்த மாதிரி தாவர இனங்களை தான் நம்ம வந்துட்டு ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ கவர்டு சீட்ஸ், ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ்னா கவர்டு சீட்ஸ். இந்த கவர்டு சீட்ஸ் கொண்டது எதை வச்சா அப்ப அந்த விதைகள் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னா பூக்களை கொண்டுதான் மூடப்பட்டிருக்கும். அப்போ பூக்கள் பூக்கிற எல்லா தாவர இனங்களையுமே நம்ம வந்துட்டு ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிற பெயரால நம்ம குறிப்பிடுறோம். அப்ப இன்னொரு வார்த்தை இங்க கொடுத்துருக்கோம் மார்ஃபாலஜி அப்படின்னு. மார்ஃபாலஜி அப்படின்னா என்னதுன்னா தோற்றம், வெளி தோற்றம், ஸ்ட்ரக்சரை தான் நம்ம மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம். வெளி தோற்றத்தை தான் மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம். அனாட்டமினா அப்ப என்னதுப்பா? அனாட்டமினாலும் அதுவும் ஸ்ட்ரக்சர் தான். அப்ப இதுல இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்ட்ரக்சர். மார்பாலஜிங்கிறது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், வெளிப்புற தோற்றம். அனாட்டமிங்கிறது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், உள்ள இதோடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு, உட்கட்டமைப்புக்கும் வெளித்தோற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் மார்பாலஜியும் அனாட்டமியும். சரிங்களா? அதுக்கடுத்து இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம். எதை கொண்டு அப்படின்னா முதல் நம்ம இன்ட்ரோடக்ஷனை பார்த்துருவோம். த வைட் ரேஞ்ச் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். அப்போ நம்மளுடைய ஹையர் பிளான்ஸ்ல இந்த அளவுக்கு வித்தியாசமும் வேறுபாடும் கொண்டு பல பல வகைகளை கொண்டு இந்த எல்லா பூக்கள் பூக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு போட்டுட்டோம்னா அதுக்குள்ளேயும் பல வகைகள் இருக்கும். இந்த பல வகைகள் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதனால வருதுங்கிறது இந்த இதோடைய வெளித்தோற்றத்தினுடைய வேறுபாடுகள்னாலதான் இந்த பல வகைகளும் வர ஆரம்பிச்சு. இந்த வெளித்தோற்ற வேறுபாடுகள் எந்த உறுப்புகளால இந்த வெளித்தோற்ற வேறுபாடுகள் வருது அப்படின்னா, முதல் ரூட், வேர், தண்டு, இலை, பூ, பழம், விதை, பூவினுடைய அமைப்பு. பூக்கள் எப்படி சரியா அந்த ஒரு சீர்கோட்டா ஒரு நேர்கோட்டுல எப்படி அது வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு, எப்படி அது வந்துட்டு அதோடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம பல விதங்களா நம்ம பிரிக்க போறோம். இப்ப நம்ம இதோடைய அப்ப இந்த வேறுபாடுகள் எதனால இருக்கு? இப்ப மார்பாலஜி டிஃபரன்ஸ் இருக்கா? மார்பாலஜிங்கிறது என்னது? இந்த வெளிப்புற தோற்றம். டிஃபரன்ஸ் இன் ஸ்ட்ரக்சர் எதனால வருது? எதனால எல்லாமே ஒரே மாதிரி இருக்க முடியாது? எல்லாமே ஒரே மாதிரி இருக்கலாம் தானே? எல்லா விதமான பூக்களும் பழங்களும் தாவரங்களும் ஒரே மாதிரி இருந்தா என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் வேற வேற நிலங்கள்ல வாழுது, வேற நிலங்கள்ல வாழுது. நிலம்னு கூட கிடையாது, சிலது நீர்ல வாழும், சிலது கடலுக்குள்ள வாழும், சிலது ஆத்தண்ணிக்குள்ள வாழும், சிலது பாலைவனத்துல வாழும், சிலது மலைகள்ல வாழும், சிலது எந்த தண்ணியுமே கிடைக்காத இடத்துல வாழும், சிலது தண்ணி மட்டுமே நிறைஞ்சிருக்கிற இடத்துல வாழும். அப்ப இந்த அளவுக்கு வேறுபாடுகள் இருக்கிறப்போ அதோடைய வெளித்தோற்றத்திலையும் பல விதமான வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிரும். அந்த வித்தியாசங்கள் எல்லாமே இந்த ஹேபிட்டட்னாலையும் ஃபங்க்ஷன்னாலையும் வருது. ஃபங்க்ஷன்னா என்ன வேலைக்காண்டி அந்த பிளான்ட் அந்த மாதிரி வேறுபடுது அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷன். இதோடைய செயல்பாடு இல்லை. இந்த பிளான்ட், இந்த தாவரம் இந்த உலகத்துல என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்து, அல்லது இந்த பிளான்டோடைய ஒரு உறுப்பு இருக்கு அப்படின்னா அது என்னெல்லாம் வேலை செய்யுது, என்னெல்லாம் வேலைகளா இருக்கலாம்? ஸ்டோரேஜா இருக்கலாம், உணவு சேகரிப்பா இருக்கலாம், உணவு சேகரிச்சு அதை சேமிச்சு வைக்கிற அந்த ஒரு வேலையா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அப்ப சில இடத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசா எதுக்கு இருக்கணும்? இந்த அளவுக்கு பெருசா இருக்கிறதுக்கு என்ன காரணம்ப்பா? இது ஒரு தண்டு தானே, இந்த உருளைக்கிழங்கு ஒரு தண்டு தானே, தண்டு எதுக்கு இவ்வளவு பெருசா இருக்கணும்? ஏன்னா இந்த இடத்துலதான் உணவு சேகரிக்கப்படுது. இப்போ உணவு சேகரிக்கப்படுற இடத்துல அது நல்லா பெருசா குண்டா இருந்தாதான் அதனால சரியான இடத்துல அந்த சேகரிப்பு தன்னுடைய செயல்பாடான சேகரிப்பு அதனால சரியா செய்ய முடியும் இல்லையா? அதே மாதிரி அப்ப இது ஒரு வேலை. இன்னொன்னு ப்ரொடெக்ஷன். என்ன ப்ரொடெக்ஷன்? எதுல இருந்து ப்ரொடெக்ஷன்? நீங்க இதை பார்த்திருப்பீங்க. என்னது? பாலை நிலத்துல வாழக்கூடிய இந்த முட்கள் கொண்ட இந்த தாவரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இது என்ன செய்ய போகுது? இது பாலை நிலத்துல இருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு இந்த பென்சில் கிடைக்க முடியும். இப்ப இது பாலை நிலத்துல இருக்கு. இப்ப இது பாலை நிலத்துல இருக்குன்னா இதுக்கு இந்த அளவுக்கு முட்கள் எதுக்கு இருக்கு? இதனுடைய உடல்ல இத உடல் நம்ம சொல்லலாம் தான். ஏன்னா இது ஒரு உயிரினம் தானே. இது ஒரு உயிரினங்கிறப்போ இதை நம்ம உடல்னு சொல்றதுக்கு எந்த தவறும் கிடையாது. சரியா? அப்போ நம்ம
இதை இப்ப நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, இப்ப இதுக்கு எதுல இருந்து இதுக்கு அப்ப பாதுகாப்பு தேவைப்படுது? ஏதாச்சும் ஒரு விலங்கு நம்ம இதை சாப்பிட்ற கூடும். ஒரு ஒட்டகமா இருக்கலாம், பாலை நிலத்துல இருக்க ஒரு ஒட்டகமா இருக்கலாம். அப்ப இது சாப்பிட்ற கூடும். இப்ப அதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இது இருக்கு. அல்லது கிளைம்பிங்னா என்னப்பா? கிளைம்பிங்னா மேல ஏறி, இப்போ ரொம்பவே மெல்லிய தண்டு, அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாத அல்லது அந்த அளவுக்கு பலம் இல்லாத பலவீனமான ஒரு தண்டா இருந்துச்சுன்னா, அப்ப அந்த தண்டுனால சரியா நிலத்துல ஊடுருவி நிக்க முடியாது, நின்று தழைக்க முடியாது. அப்ப அது என்ன செய்யும்? கிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய மரத்து மேல ஏறிதான் அது வாழ முடியும். அதுக்கு பேர் தான் கிளைம்பிங். அப்போ இந்த மாதிரி பல செயல்பாடுகளுக்காண்டி இதனுடைய உடல்கள் மாறுபடுது. அப்ப இந்த மாறுபாடுகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம முத உறுப்புல இருந்து ஆரம்பிச்சோம். ஒரு உறுப்பா போனோம்னா இந்த லெசன் கடகடன்னு முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ ஒரு உறுப்பை பார்ப்போம். எந்த உறுப்பு பார்க்க போறோம் அப்படின்னா வேறதான் பார்க்க போறோம். ரூட்ல இருந்து ஆரம்பிக்கப்போம். இந்த ரூட்ல இருந்து ஆரம்பிக்கப்போ இது ரொம்ப நான் இப்ப முக்கியமா ஒண்ணு சொல்லுறேன். இந்த லெசன்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே ஒரு கேள்வியா வர முடியும். எவ்ரி லைன் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு லைனுமே ஒரு கேள்வியா வர முடியும் உங்க பரீட்சையில. அதனால அதை நீங்க பார்த்துக்கோங்க. பெரும்பாலான இது ஒரு வார்த்தை இருக்கு, மோனோகாட் டைகாட். இதுன்னு சொல்லிடுறேன் இப்போவே. மோனோகாட் டைகாட் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸை ரெண்டா பிரிக்க முடியும். முக்கியமா ஒண்ணுக்கு பேரு மோனோகாட், இன்னொன்னுக்கு பேரு டைகாட். என்ன இந்த மோனோகாட் டைகாட்னா, ஒரு விதைக்குள்ள உணவு சேகரிச்சுக்க அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு, அதுக்கு பேரு காட்டிலிடன். அந்த காட்டிலிடன் ஒன்னே ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மோனோகாட். காட்டிலிடன் ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டா பிரிக்கப்பட்டிருந்தா அதுக்கு பேரு டைகாட். இப்ப எது ரொம்பவே பரிணாம வளர்ச்சியில சிறந்தது அப்படின்னா மோனோகாட் தான் பரிணாம வளர்ச்சியில சிறந்தது. டைகாட் கொஞ்சம் கீழே இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம திருப்பி இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த ரூட் பத்தி வருவோம். ரூட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ரூட்ல நம்ம பார்க்க போறது மோனோகாட் அல்லது பெரும்பாலான டைகாட்ஸ்ல டைரக்ட் எலாங்கேஷன் ஆஃப் த ரேடிக்கல். ரேடிக்கல் இருக்கா? ரேடிக்கல்ங்கிறது விதையோட உறுப்பு. இந்த விதையோட இந்த உறுப்பு தான் பார்ட் ஆஃப் த சீட் which grows into the root. இது இருந்தாதான் வேர் வளர முடியும். இதுல இருந்துதான் வேரே வளரும். சரியா? அப்ப இந்த வேர் வளர்றப்போ நமக்கு நம்ம பாக்குறப்போ இந்த வேர் ரெண்டு விதமா வளரலாம். ஒண்ணு பிரைமரி, இன்னொன்னு செகண்டரி. பிரைமரி ரூட்னா என்னது? பிரைமரி ரூட் தான் மெயின் ரூட். மெயினா நம்ம இப்படி ஒரு ரூட் இருக்கு, ஒரு வேர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது நிலத்துல இருந்து ஒரு வேர் இப்படி வளருது, இதுக்கு பேரு பிரைமரி ரூட். இதுல இருந்து சின்னதா கிளைகள் மாதிரி வேர் வருதுன்னா அதுக்கு பேரு செகண்டரி ரூட். சரியா? இது ஒண்ணு. இல்லைன்னா சில வேளையில ரூட் இந்த மாதிரியே இருக்கலாம். ரூட் எப்படி இருக்கலாம்? இந்த மாதிரியே இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரூட்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை நம்ம ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த செகண்டரியில இருந்தும் இன்னும் சில கிளைகள் வந்து அதை நம்ம என்னப்பா சொல்லணும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. செகண்டரியில இருந்தும் சில கிளைகள் வருது, இதுக்கு பேரு பிரைமரி. அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா இதுக்கு பேரு நான் பிரைமரின்னு சொல்லிட்டேன். இது இப்ப செகண்டரி, இது பிரைமரி, இது செகண்டரினா இது டெர்ஷியரி. சரியா? இந்த மாதிரி அமைப்புக்கு பேரு, இந்த அமைப்புல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய வேர், அதுல இருந்து பல கிளை வேர்கள் வருதுங்கிறதுனால இதை நம்ம டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு, ஒரு பெரிய வேர் அதுல இருந்து கிளைகள் வரல, எல்லா வேரும் பார்த்தா கிளை மாதிரி தான் தெரியாது, அதை நம்ம ஃபைப்ரஸ் ரூட்னு சொல்லுவோம். இந்த ஃபைப்ரஸ் ரூட் எதுல பார்க்க முடியும்? டேப் ரூட் எதுல பார்க்க முடியும் அப்படின்னா, டேப் ரூட்டை நம்ம டைகாட்ஸ்ல பார்க்க முடியும், ஃபைப்ரஸ் ரூட்டை மோனோகாட்ஸ்ல பார்க்க முடியும். மோனோகாட்டிலிடன்ல தான் நம்ம ஃபைப்ரஸ் ரூட் பார்க்க முடியும், டைகாட்டிலிடன் தான் நம்ம டேப் ரூட் பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் த பிரைமரி ரூட் விச் க்ரோஸ் இன்சைட் த சாயில், இது நிலத்துக்குள்ள வளரும். இதுல இருந்து லேட்டரலா என்னது? பக்கவாட்டுல அதனுடைய பக்கவாட்டுல பல கிளைகளா செகண்டரி டெர்ஷியரி ரூட்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். பிரைமரி ரூட்ஸும் அதோடைய கிளைகளையும் சேர்த்தா நம்ம டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேரு தான் டேப் ரூட் சிஸ்டம். இது எந்த தாவரத்துல பார்க்க முடியும்? இதுதான் முக்கியம். உங்களுக்கு பரீட்சையில இதுதான் கேட்பான். என்ன தாவரத்துல பார்க்க முடியும்னா மஸ்டர்ட்ல நம்ம பார்க்க முடியும். அப்ப மஸ்டர்ட் பிளான்ட்ங்கிறது ஒரு டைகாட். ஏன்? இதுல ரெண்டு காட்டிலிடன் இருக்கு. இந்த மஸ்டர்ட் பிளான்ட்ல தான் நம்ம இதை பார்க்க முடியும். மோனோகாட் பார்த்தோம். பிரைமரி ரூட் ஷார்ட் லிப்,
பிரைமரி ரூட் பெருசா ஒரு ரூட் இருக்கும். ஆனா அந்த ரூட்டை உடைச்சுக்கிட்டு அதுக்கடுத்து என்ன ஆயிரும் அப்படின்னா சின்ன சின்னதா குட்டி குட்டியா எல்லாம் இந்த மாதிரி ரூட்ஸ் வளர ஆரம்பிச்சிடும். இது பார்த்தா புல்லு மாதிரியே இருக்கும். கீழே வளர்ற நிலத்துக்கு உள்ள வளர்ற புல்லு மாதிரி தெரியும். இதுக்கு பேருதான் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ரூட்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்டினுடைய அடிப்பகுதியிலிருந்து வளர ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கான்ஸ்டிடியூட் த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் ஆஸ் சீன் இன் த வீட் பிளான்ட். அப்போ வீட்டுங்கிறது ஒரு மோனோகாட், மறந்துடவே கூடாது. வீட்டுங்கிறது ஒரு மோனோகாட். சரியா? அப்போ டைகாட் என்ன வரும், மோனோகாட் என்ன வருங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நீங்க டைகாட்ல என்னெல்லாம் வரும், மோனோகாட்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப டைகாட்ல நம்ம பார்த்த முதல் உதாரணம் என்னது அப்படின்னா, டைகாட்ல நம்ம பார்த்த முதல் உதாரணம் மஸ்டர்ட். மோனோகாட்ல நம்ம பார்த்த முதல் உதாரணம் வீட். கிராஸும் மோனோகாட் தான். இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய பார்ப்போம். இன் சம் பிளான்ட்ஸ் லைக் grass, monstera and banyan tree, roots arise from other parts of the plant. அப்போ நம்ம இப்போதைக்கு பார்த்தது டேப் ரூட் பார்த்திருக்கோம், ஃபைப்ரஸ் ரூட் பார்த்திருக்கோம். மூணாவதா இன்னொரு விதமும் இருக்கு, இன்னொரு வகையும் இருக்கு. அந்த வகைக்கு பேரு தான் அட்வென்டிஷியஸ் ரூட். அட்வென்டிஷியஸ் அப்படிங்கிற வார்த்தையை எங்க கேட்டாலுமே அதுக்கு என்ன அர்த்தம்னா எப்பயுமே நடக்கிறத விட வித்தியாசமா நடக்கும். அப்போ ரூட்டுங்கிறது எங்க இருந்து வரணும், தண்டினுடைய அடிப்பகுதியில இருந்து வந்தாதான் அது சரியான ரூட். ஆனா சிலதுல இந்த மாதிரி தண்டினுடைய அடிப்பகுதியில இருந்து வராம வேற எங்கெங்கயோ இருந்தெல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு பேருதான் அட்வென்டிஷியஸ் ரூட். இப்ப ரேடிக்கல்ல இருந்து வளராது. ரேடிக்கல்ங்கிறது விதையுடைய விதையில இருந்து வேர் வர வேண்டிய அந்த இடத்துல வளராம வேற எங்கெங்கயோ இருந்தா வந்துச்சுன்னா அதுக்கு பேரு அட்வென்டிஷியஸ் ரூட். அப்ப கிராஸ், மான்ஸ்டரா, பேனியன் ட்ரீ, அதுல இதை நம்ம பார்ப்போம். எங்க எதை பாக்குறோங்கிறத மறந்துடவே கூடாது. கிராஸ், மான்ஸ்டரா, பேனியன் ட்ரீ. உங்களுக்கு இது தெரியுது நம்புறேன். கொஞ்சம் பெருசாக்கிறேன் நீங்க பார்க்கறதுக்காண்டி. கிராஸ், மான்ஸ்டரா, பேனியன் ட்ரீ. கிராஸ்ங்கிறது புல்லு, மான்ஸ்டராங்கிறது இது ஒரு சயின்டிபிக் நேம் ஒரு தாவரத்தினுடைய. அதுக்கடுத்து பேனியன்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆலமரம். சரிங்களா? அதுக்கடுத்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரூட் சிஸ்டம். இது கடைசியில இதோட முடியும். எப்பயுமே என்ன விதமான ஸ்ட்ரக்சர் அல்லது வெளித்தோற்றத்துல என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கு, அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, இதனுடைய செயல்பாடுகள், இது எதுக்காண்டி என்ன எல்லாம் வேலை செய்யுது இது அப்படிங்கிறத நம்ம கடைசியில பார்த்து அதோட முடிச்சிருவோம். ரூட்டுக்கு என்னப்பா வேலை, நிலத்துல இருந்து நீரை உறிஞ்சு அதை தாவரத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்கறது தான் அந்த ரூட்டினுடைய வேலை. நீரை மட்டுமா உரியும், எல்லா விதமான சத்துக்களையும் உரியும், மினரல்ஸையும் நியூட்ரியன்ஸையும் உரியறதும் தான் இதோடைய வேலை இல்லையா? அதுக்கடுத்து வேற என்னெல்லாம் வேலை இருக்கு? ப்ரொவைடிங் அ ப்ராப்பர் ஆங்கரேஜ். ஆங்கரேஜ்னா என்னதுடா? ஆங்கரேஜ் அப்படிங்கிறது ஆங்கர்னா நங்கூரம்னு அர்த்தம். இப்ப நிலத்துல நங்கூரம் போட்டு வச்ச மாதிரி அந்த தாவரம் கீழே விழுகாம சரியாம சாயாம புடிச்சு வச்சிருக்கிறது பேருதான் என்னது, ஆங்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், உணவு சேமிப்பு. உணவு சேகரிச்சு வச்சு அதை அந்த தாவரத்துக்கு எப்பெல்லாம் உணவு தேவைப்படுதோ அந்த நேரத்துல அந்த உணவை வெளியே கொடுக்கறதுக்கு பேருதான் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். அதுக்கடுத்து ஸ்டோரிங் ரிசர்வ் ஃபுட் ரிசர்வ்ஸ். ரிசர்வ்னா என்னதுப்பா? கஷ்டகாலத்துல என்ன சொல்ல, உணவு இல்லாத நேரத்துல உணவு தேவைப்பட்டுச்சுன்னா அப்ப கொடுக்கறதுக்கு பேரு தான் ஃபுட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில இன்னொரு சின்ன விஷயம் கொடுத்துருக்கான், சிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். இந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்னா என்னன்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன். பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் பிவிஆர்னு போட்டேன். சாப்டர் நம்பர் 15 நீங்க படிப்பீங்க. பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சாப்டர்ல நீங்க படிப்பீங்க. பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு படிப்பீங்க. அந்த நேரத்துல நம்ம இதை பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த டயக்ராம்ஸ் மட்டும் பார்த்துக்கோ. டேப் ரூட் இப்படிதான் இருக்கும். டேப் ரூட் இங்க கொடுத்துருக்காலே இதுதான் டேப் ரூட். இது ஃபைப்ரஸ் ரூட், அட்வென்டிஷியஸ் ரூட். வேற எங்கெல்லாம் இது வருது, ரூட் வருது. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்கானா ஒரு தண்டு இருக்கு. இந்த தண்டுல இருந்து இங்க இருந்துலாம் வருது. இப்ப இதுக்கு பேரு தான் அட்வென்டிஷியஸ் ரூட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இது சரியான எப்பயுமே வளர வேண்டிய இடத்துல இருந்து வளராம வேற எங்கிட்டோ இருந்து வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் அட்வென்டிஷியஸ் ரூட் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். சரிங்களா? இதோட நம்மளுடைய ரூட் முடிஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்சம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் சரி. இந்த பகுதியை வந்துட்டு டைரக்டா என்சிஆர்டில இருந்து மட்டும்தான் இந்த பகுதியை நீங்க படிக்கணும். வேற எங்க இருந்துமே இதை படிச்சிடக்கூடாது. மறந்து பல இடத்துல பல புத்தகங்களை இது குழப்புற மாதிரி சில இடத்துல கொடுத்துருப்பான். ஆனா குழப்பிக்கிறாம வெறும் என்சிஆர்டி புக் மட்டும் பாருங்க. இந்த விஷயத்துக்கு என்சிஆர்டி மட்டும்தான். பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க, இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்கானா ரீஜியன்ஸ் ஆஃப் த ரூட்.
வேர்ல என்னெல்லாம் பகுதிகள் இருக்கு, வேரை நம்ம பிரிச்சோம்னா, வேரை நம்ம பல பகுதிகளா பிரிச்சோம்னா என்னெல்லாம் பகுதிகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறது அந்த ரீஜியன்ஸ் ஆஃப் த ரூட். இது ஒரு டேப் ரூட்டை வச்சே நம்ம படிக்க போறோம். இங்க படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா the root is covered at the apex by a thimble like structure. திம்பிள்னா என்னதுடா? திம்பிள் அப்படிங்கிறது இந்த மேற்கத்திய நாடுகள்ல நம்ம நம்ம ஊர்ல நம்ம பார்க்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு. மேற்கத்திய நாடுகள்ல இந்த துணி நெய்கிறப்போ, துணி தைக்கிறப்போ அந்த நேரத்துல கட்டை விரல்ல எந்த பிரச்சனையும், கட்டை விரல்ல போய் அது குத்திடக்கூடாது ஊசிங்கிறதுக்காண்டி அந்த கட்டை விரல்ல ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப்பு மாதிரி போட்டுப்பாங்க. அதுக்கு பேரு தான் திம்பிள். அப்ப இந்த திம்பிள் பார்க்க இப்படிதான் இருக்கும். அந்த இடத்துல திம்பிள் போன்ற வடிவம் கொண்ட ஒரு விஷயம் தான், அதுக்கு பேரு தான் ரூட் கேப். அதுக்கு பேரு தான் ரூட் கேப். இதுக்கு பேரு ரூட் கேப். சரியா? அதுக்கு அடுத்து இட் ப்ரொடெக்ட்ஸ் டெண்டர் அபெக்ஸ் பார்ட் ஆஃப் த ரூட். அபெக்ஸ்னா என்னதுப்பா? நுனி. அபெக்ஸ்னாலே நுனி. அந்த டெண்டர்னா என்னது? ரொம்ப மெல்லிசான மிருதுவான அந்த நுனிப்பகுதியை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த ரூட் கேப் இருக்கு. A few millimeters above the root cap is the region of மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. மெரிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய 9ஆம் வகுப்புல படிச்சிருக்கீங்க. மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னா என்னதுடா? மெரிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது பிரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய செல்கள். பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா என்னப்பா? ஒரு செல் இருந்துச்சா, அந்த செல் பிரிஞ்சு பிரிஞ்சு தன்னுடைய அடுத்த வாரிசு செல்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு தான் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. அப்ப இந்த இடத்துல இருக்கிற செல்கள் எல்லாம் ரொம்ப சின்னது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு லைன் இது. Cells of the meristematic region are very small, thin-walled and with dense protoplasm. மெரிஸ்டமேட்டிக் செல்கள் எப்பயுமே இந்த வடிவில தான் இருக்கும். ரொம்ப பெரிய நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் பார்க்க பயங்கர பெருசா இருக்கும். ரொம்ப மெல்லிய வால்டா இருக்கும். வால் எப்பயுமே நம்ம படிச்சிருப்போம். பிளான்ட் செல் எல்லாம் வால் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி தடிமனா இருக்கணும் அப்படின்னு 2-3 லேயர் போடுவோம். ஆனா இதெல்லாம் இங்க மெரிஸ்டமேட்டிக் செல்ல நடக்காது. மெரிஸ்டமேட்டிக் செல்ல ஒரே ஒரு ரொம்ப மெல்லிய வால் மட்டும்தான் இருக்கும். ஒரு பெரிய நியூக்ளியஸ் இருக்கும். புரோட்டோபிளாசம் அல்லது சைட்டோபிளாசம் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். ரொம்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துட்டு அது தெரியும். நீங்க இது ஸ்லைடுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் எதுவும். தே டிவைட் ரிப்பீட்டட்லி. அப்போ இது டிவைட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன பார்த்தோம்? இது டிவைட் ஆகி ஆகி பல சின்ன 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 இதனுடைய சின்ன சின்ன இதை உருவாக்கும். என்னது? இதனுடைய அடுத்த வாரிசு செல்களை இது உருவாக்கும். அப்ப இது இப்படி உருவாக்க cells proximal to this region undergo rapid elongation and enlargement. அப்ப இங்க இருக்கிற இந்த இடத்துல, இந்த பகுதியில, ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன்ல இருக்கிற இந்த பகுதியில இருக்கிற எல்லா செல்களுமே மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, அந்த ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்கான ரூட் கேப் கிட்ட இந்த இடத்துல இருக்கிற செல்கள் எல்லாமே சேர்ந்து இது டிவைட் ஆகி இது பிரிஞ்சு பிரிஞ்சு பல செல்களை உருவாக்கி இதுக்கு அருகில் இருக்கிற செல் எல்லாமே அளவுல பெருசாகும், நம்பர்லயும் பெருசாகும், அளவுலையும் எண்ணிக்கையிலையும் பெருசாகி நிறைய செல்களை இன்னுமே உருவாக்கிக்கிட்டே இருந்து அப்ப ரூட்ல இன்னும் பல செல்கள் சேர்ந்துச்சுன்னா ரூட்டோடைய நீளம் என்ன ஆகும்? அதிகரிக்கும். அப்போ தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த growth of the root and length. growth of the root and length. Region of meristematic activity is responsible for the growth of the root and length. அதுக்கு அடுத்து வளர்ந்து முடிஞ்சதுக்கு அடுத்து அந்த இடத்துக்கு பேரு ரீஜியன் ஆஃப் எலாங்கேஷன். எந்த இடத்துல இருந்து வளர்ச்சி தொடங்குதோ அதை நம்ம growthக்கு பயன்படுற அந்த ரீஜியனை நம்ம ரீஜியன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஆனா வளர்ந்து முடிஞ்சதுக்கு அடுத்து எந்த இடம் பார்க்க நீளமா வளர்ந்துருக்கோ அந்த இடத்த நம்ம ரீஜியன் ஆஃப் எலாங்கேஷன் சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல இருந்து ரூட் மேல சின்ன சின்ன மயிர் பூச்சிகளா வரும். இந்த மயிர் வளர்ச்சி எதனால வருது? இங்க சின்ன சின்ன முடி மாதிரி வளரும். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேரை பார்த்திருக்கீங்கன்னா, தண்டு பார்த்திருக்கீங்கன்னா அப்ப கூட நீங்க இதை கவனிச்சிருக்கலாம். அப்ப கூட நீங்க இதை பார்த்து புரிஞ்சிருக்கலாம். அப்ப இந்த ரூட் ஹேர் எதுக்கு இருக்கு அப்படின்னா, அப்ப இந்த எலாங்கேஷனுக்கு அடுத்து இருக்கிற எல்லாமே டிவைட் செய்யறது நின்றும். டிவைட் ஆகாது. இதுக்கு மேல இந்த இடத்துக்கு மேல டிவிஷன் நடக்காது. இந்த இடத்துக்கு மேல டிவிஷன் நடக்காது. கீழே தான் டிவைட் ஆகும். கீழே டிவைட் ஆகி ஆகி இது அடியில வளர ஆரம்பிச்சிடும். அடியில வளர ஆரம்பிச்சா இது தன்னுடைய நீளத்துல அதிகரிக்க இது நிலத்துக்குள்ள இன்னும் ஊடுருவி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ the cells of the elongation zone gradually differentiate and mature. மெச்சூர்னா அதுக்கு மேல அது டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம். வளர்ந்துச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த டிவிஷன்ல இதுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது, எந்த ஈடுபடாது டிவிஷன்ல. அப்போ hence this zone proximal to the region of elongation. proximal அப்படிங்கிறது நிலத்துக்கு பக்கம். இது நிலமா? அப்ப நிலத்துக்கு பக்கம் எந்த ஜோன் இருக்கோ அதுதான் ப்ராக்சிமல். எலாங்கேஷன் ரீஜனுக்கு ப்ராக்சிமல்னா மேல. அப்ப இந்த பக்கமா இந்த நிலம் என்ன மேல தானே இருக்கு. அப்ப இந்த பக்கமா இதுக்கு மேல இருக்க எல்லா ரீஜனையுமே நம்ம ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெச்சூரேஷன் ரீஜன்ல இருந்துதான் எபிடெர்மல் செல்ஸ் அப்படிங்கிறது வெளியில இருக்கிற செல்ஸ் ஃபார்ம் வெரி ஃபைன் அண்ட் டெலிகேட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் ரூட் ஹேர்ஸ். ரூட் ஹேர்ஸ் வளர்ச்சியில
இதுதான் உதவி செய்யுது. இந்த ரூட் ஹேர்ஸ் எதனால இருக்கு? ரூட் ஹேர்ஸினுடைய ஒரே வேலை என்னன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்து இந்த ஃபங்க்ஷன் தான். என்ன வேலை? அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் நம்ம பார்த்தோமா, அந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ்ல இந்த ரூட் ஹேர்ஸ் இருக்கு. ஸோ இதோட நம்மளுடைய ரூட்ங்கிற பார்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற பகுதி ஸ்டெம் பகுதி. ஸ்டெம் பகுதி நான் சொல்ல போனா நான் வந்துட்டு படிக்கிறப்போ இந்த ஸ்டெம் பகுதி எல்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த அளவுக்கு பெருசா இல்லை. ஸ்டெம் பகுதியை நல்லா சுருக்கிட்டாங்க என்சிஆர்டிலே. இப்போ உங்களுக்கு என்சிஆர்டில என்ன இருக்கோ அது மட்டும்தான் உங்க பரீட்சையில வரப்போகுது. வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் தட் டிஸ்டிங்விஷஸ் ஸ்டெம் ஃப்ரம் ரூட்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான். ஸ்டெம் வந்துட்டு மேலே ஏறி போற பகுதி, ரூட் கீழே இறங்கி வர்ற பகுதி. ஸ்டெம்ல தான் பிரான்ச் கிளைகள் இருக்கும், இலைகள் இருக்கும், பூக்கள் இருக்கும், பழங்கள் இருக்கும். ஆனா ரூட்ல இதெல்லாம் இருக்காது. ஸ்டெம் எந்த பகுதியில இருந்து வருதுன்னா பிளுமியூல்ல இருந்து வருது. ஆனா ரேடிக்கல்ல இருந்து தான் எது வருது? ரூட் வருது. அப்ப ரூட்டுக்கும் ஸ்டெம்முக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் ஒரு முக்கியமான கேள்வியா உங்க பரீட்சையில வரலாம். உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருவான், இதெல்லாம் இது வித்தியாசமா அது வித்தியாசமா அப்படின்னு கேட்பான். இப்போ பிளுமியூல் பகுதியில இருந்து வரக்கூடிய அந்த உறுப்பு தான் நம்ம என்னன்னு சொல்ல வரோம்ப்பா, நம்ம ஸ்டெம்னு சொல்றோம். அதுக்கடுத்து ஃபிளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், லீவ்ஸ் இதெல்லாமே எந்த பகுதியில இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டெம்ல தான் இருக்கும், ரூட்ல இருக்காது. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது? அசெண்டிங் பார்ட். இது மேல ஏறி போற பகுதி. ரூட்டுங்கிறது கீழே இறங்கி வர பகுதி. இதெல்லாமே நான் ஸ்டெம் பத்தி தான் எழுதிட்டு, ரூட் பத்தி நான் எழுதலை, ஏன்னா ரூட் பத்தி சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம். ஸ்டெம்முக்கும் ரூட்டுக்கும் நடுவில் இருக்க ரொம்ப முக்கியமான வித்தியாசம். நோடுனா என்னது, இன்டர் நோடுனா என்னது? இது ஒரு தண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்டுல நீங்க இந்த கரும்பு தண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். கரும்பு தண்டு மாதிரியே இருக்கா? இந்த கரும்பு தண்டுல இந்த இடத்துல இருந்து ஒரு இலை வளரப்போகுது அப்படின்னு வைங்க. இல்லை இது ஏதோ ஒரு சாதாரணமான தண்டுக்கு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு இலை வளரப்போகுது, இந்த இடத்துல ஒரு இலை வளரப்போகுது. அப்போ எந்த இடத்துல எல்லாம் உறுப்புகள் வர ஆரம்பிக்க போகுதோ, உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு உறுப்பு வளர ஆரம்பிக்க போகுதுன்னா இந்த இடத்துக்கு, இந்த சின்ன இடத்துக்கு மட்டும் பேருதான் நோடு. இந்த இடத்துக்கு பேருதான் இன்னொரு நோடு. இந்த இடத்துக்கு பேருதான் இன்னொரு நோடு. அப்ப இதெல்லாமே நோடு. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம்? நோடுன்னு சொல்றோம். நோடுனா பச்சை நிறத்துல குறிச்சிருக்கேன். ஆனா இப்ப நம்ம இன்டர் நோடுக்கு போவோம். இன்டர் நோடுனா என்னது அப்படின்னா ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளிக்கு பேரு தான் இன்டர் நோடு. இன்டர் நோடுங்கிறது ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி தான் இன்டர் நோடு. இந்த நோடையும் இன்டர் நோடையும் நம்ம வேறுல பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசம் ரூட்டுக்கும் ஸ்டெம்முக்கும் நடுவுல இருக்கிறது. என்ன வித்தியாசம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா உங்களுடைய பதில் என்னவா பார்க்கணும்? நோடு இருக்கிறதும் இல்லாததும் தான் இதோடைய ரொம்ப முக்கியமான வித்தியாசம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஸ்டெம் பேர்ஸ் பட்ஸ். பட்னா மொட்டு. இந்த மொட்டுகள் டெர்மினலா இருக்கலாம், ஆக்சிலரியா இருக்கலாம். அப்படின்னா என்ன சொல்லிடுறேன்? டெர்மினல் அப்படிங்கிறது இதோடைய நுனிப்பகுதியில, ஸ்டெம்முக்கு நுனிப்பகுதி எங்க இருக்கும்? மேல இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு மொட்டு வளரப்போகுதுன்னா அதுக்கு பேரு தான் டெர்மினல். இந்த இடத்துல ஒண்ணு வளரப்போகுதுன்னா அதுக்கு பேர் ஆக்சிலரி. ஆக்சிலரிங்கிறது பக்கவாட்டுல லேட்டரல்ல வளர்ற எல்லாமே நம்ம ஆக்சிலரின்னு சொல்லுவோம். ஆனா மேற்பகுதியில நுனிப்பகுதியில வளர்ற எல்லாமே நம்ம டெர்மினல் சொல்லுவோம். இது டெர்மினல், இது ஆக்சிலரி. சரிங்களா? அவ்வளவுதான். அதுக்கடுத்து ஸ்டெம்ஸ் ஜெனரலி கிரீன் வென் யங். ஆமா, ரொம்ப இளைய ஸ்டெம்ஸ் பாத்தீங்கன்னா அது பச்சை நிறத்துல இருக்கும். அதுக்கடுத்து போக போக அந்த மரப்பட்டையெல்லாம் வளர்ந்து பூரா பழுப்பு ஏறும். The main function of the stem is spreading out branches bearing leaves, branches and fruits. Conducts waters, minerals and photosynthesis. Photosynthesis என்னது? போட்டோசிந்தசிஸ்ல இருந்து உருவான விஷயங்கள், உருவான பொருட்கள். போட்டோசிந்தசிஸ்ல இருந்து என்னெல்லாம் உருவாகுது? ஆக்சிஜன் உருவாகுது, குளுக்கோஸ் உருவாகுது இல்லையா? அப்ப அந்த எல்லா உருவான அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு இலையிலிருந்து இன்னொரு இலைக்கு, ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு, இலையிலிருந்து பூக்கு, பூல இருந்து விதைக்கு, இலையில இருந்து விதைக்கு, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை மாற்றுறது, அதனுடைய இடமாற்றத்துக்காண்டி உதவி செய்யறதுதான் இந்த ஸ்டெம் அப்படின்னு. அதுதான் இதோடைய ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை. வேற என்னெல்லாம் செய்யுதுன்னா இதுவும் உணவு சேகரிப்புல ஈடுபடும் தான். உணவு சேகரிப்புல இதுவும் ஈடுபடும். அதே மாதிரி உணவு சேமிச்சு வச்சுக்கும். சில ஸ்டெம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டா தெரியுதுன்னா அப்ப என்ன இருக்கும்? அது வந்துட்டு உணவு சேகரிச்சுட்டு இருக்குன்னு இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு இது உதவி செய்யும். எப்படி சப்போர்ட்டுக்கு உதவி செய்யும்? அந்த பிளான்ட் தழைச்சு நிக்கணும்னா, சரியா நிக்கணும்னா அந்த ஸ்டெம் ஒழுங்கா இருந்தாதான் சரியா நிக்க முடியும். ப்ரொடெக்ஷனுக்கு எப்படி உதவி செய்யுது? அதே மாதிரிதான் சின்ன சின்ன ஏதாச்சும் முட்கள் இருக்கலாம், அல்லது வேற கிருமிகளை அழிக்கிற மாதிரி ஏதாச்சும் சுரப்பிகள் இருக்கலாம். அப்ப அந்த விதத்துல அது ப்ரொடெக்ஷன்ல உதவி செய்யுது. வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ல உதவி செய்யுது. வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ல என்ன இருக்கா?
தாவரங்கள்ல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கையில, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி நடக்கும்னு. ஓவரியில இருக்கிற ஓவியலும் பாலன் இருக்க அந்த ஆன்ஜியோஸ் பாலன் இருக்கிற அந்த உறுப்பும் சேர்ந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஈடுபட்டு. ஆனா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறப்போ வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் தான். ஒரு தண்டு மட்டும் சில வேலையில நீங்க வச்சீங்கன்னா, ஒரு ரோஜா தண்டு மட்டும் வச்சீங்கன்னா அதுவே தனியா ஒரு ஒரு உயிரா வளர ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு தண்டு மட்டும் வச்சீங்கன்னா அதுக்கு பேரு தான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஏதோ ஒரு பகுதியை மட்டும் வச்சு உங்களால இன்னொரு மொத்த உயிரினத்தையே உங்களால உருவாக்க முடியும்னா அதுக்கு பேரு தான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இதை நீங்க எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, இதுதான் நீங்க உங்களுடைய ஸ்டெம்ல பார்க்க முடியும். ரூட்லயும் நடக்கும், இலையிலையும் நடக்கும், சரியா? ஆனா ஸ்டெம்லயும் இது நடக்கிறது தாண்டி இதோடைய ஃபங்க்ஷன், ஸ்டெம்முடைய இன்னொரு ஃபங்க்ஷனா நம்ம இதை குறிப்பிட்டுறோம். சரிங்களா? அதுக்கடுத்து லீஃப். இலை ரொம்ப பெருசு, இலை ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த இலைப்பகுதி பூப்பகுதி இந்த ரெண்டு தான் ரொம்ப பெரிய பார்ட்டே இந்த மொத்த லெசன்லயும். இந்த ரெண்டுமே முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு இருக்கிற எல்லாமே சின்ன சின்னதா உங்களுக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? இப்ப நம்ம இலையை பத்துருவோம். இலையில என்னெல்லாம் இருக்கு அப்படிதான். லீஃப் இஸ் லேட்ரல், ஏன் பக்கவாட்டுல வளரக்கூடிய மேல இருந்து கீழே தட்டையா அமுங்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். எங்க இருக்கும்? தண்டுல தான் இருக்கும். போன ஸ்டெம். இது நோடுல வளரும். நான் சொன்னேன் இல்லையா, நோடுனா என்னன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேல சொல்ல மாட்டேன். அப்ப நோடுல வளரும். இது வளர்ந்து வர அந்த பகுதியில இதுக்கு ஒரு சின்ன மொட்டு மாதிரி இருக்கும். அது இந்த சின்ன மொட்டு மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் ஆக்சிலரி பட். இது வளர்ற அந்த இடத்துல ஒரு சின்ன மொட்டு மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் ஆக்சிலரி பட். இந்த வரைபடத்துல பார்க்கலாம், ஆக்சிலரி பட் எங்க இருக்கு அப்படின்னு காட்டியிருக்காங்க, அழகா காட்டியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் ஆக்சிலரி பட். அதுக்கடுத்து அது இன்னொரு கிளையா வளரும். இந்த leaves originate from the shoot apical meristers and are arranged in acropetal order. acropetal orderனா என்னதுப்பா? acropetal order அப்படின்னா ஒரு லீஃப் இப்படி வளருதுன்னா அதுக்கு அடுத்த லீஃப் இப்படி வளரும், அதுக்கு அடுத்த லீஃப் இப்படி வளரும், அதுக்கு அடுத்த லீஃப் இப்படி வளரும். இந்த மாதிரி இந்த தண்டினுடைய நுனிப்பக்கமா எல்லா லீவ்ஸும் வளர்ந்துகிட்டே போறதுக்கு பேரு தான் அக்ரோபீட்டல் ஆர்டர். இது இப்படி இருக்குன்னா இதுக்கு அடுத்த லீஃப் இப்படி வளருது, அடுத்த லீஃப் இப்படி வளருது, அடுத்த லீஃப் இப்படி வளருது. இந்த மாதிரி வளர்ந்துகிட்டே போனா அதுக்கு பேரு பெசிபீட்டல் ஆர்டர். அக்ரோபீட்டல் ஆர்டர், பெசிபீட்டல் ஆர்டர் நீங்க இன்ஃப்ளோரசன்ஸ்ல அடுத்து படிப்பீங்க. சரிங்களா? அக்ரோபீட்டல், பெசிபீட்டல்லாம் இதுதான். They are the most vegetative organs for photosynthesis. photosynthesis இலை இல்லாட்டி நடக்காது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதுதான் இதோடைய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. Typical leaf consists of 3 main parts. லீஃப் பேஸ்னா என்னது? அந்த இலையினுடைய அடிப்பகுதி, அந்த தாழ்பகுதி, அதுக்கு பேர் தான் லீஃப் பேஸ். பிடிஓல்னா அந்த இலையுடைய காம்பு, அதுக்கு அடுத்து லாமினானா அந்த இலையோடைய அந்த பெரிய பகுதி, அந்த பறந்து விரிஞ்ச அந்த பச்சை பகுதியை தான் லாமினான்னு சொல்லுவாங்க. அப்போ முக்கியமான 3 பகுதிகள் என்னது லீஃப்ல முக்கியமான 3 பகுதிகள் என்ன இருக்கு அப்படின்னா, லீஃப் நம்ம பூரா பச்சையில கிடைக்கும். சரிங்களா? இப்ப லீஃப்ல முக்கியமான 3 பகுதிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒண்ணு லீஃப் பேஸ், இன்னொன்னு பிடிஓல், இன்னொன்னு நமக்கு இருக்கிற லாமினாங்கிறது அந்த பெரிய பகுதி. இந்த எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த டயக்ராம் ரொம்ப அழகா நானும் ஒருக்க சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து இந்த லீஃப் இஸ் அட்டாச்ட் டு தி ஸ்டெம் பை தி லீஃப் பேஸ். இந்த லீஃப் பேஸ்ல 2 சின்ன சின்ன ஸ்டிபியூல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். 2 சின்ன ஸ்டிபியூல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்டிபியூல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சின்ன மொட்டு மாதிரியே தெரியும். இந்த இடத்துல இருக்கா, இங்க ஒன்னே ஒண்ணு தெரியும். அதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி, இதுக்கு பேரு தான் ஸ்டிபியூல். சரிங்களா? ஆனா மோனோகாட்ஸ்ல சில வேளையில இது எல்லாமே தனித்தனி பேக்ஸ். இது ஒரு தனி விஷயம். இதுக்கும் அதுக்கு அடுத்து இருக்கிற லைனையும் நீங்க குழப்பிருக்கு. ரெண்டுமே ரொம்ப சம்மந்தமே இல்லாத 2 லைன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? மோனோகாட்ஸ்ல என்ன ஆகும்னா, இந்த லீஃப் பேஸ் ரொம்ப எக்ஸ்பேண்ட் நல்லா வளர்ந்து பெருசாகி ஒரு பெரிய கவரிங் மாதிரி ஆயிரும். அப்ப தண்டையே அது வந்துட்டு பூரா மூடி மறைக்கக்கூடிய அளவுக்கு சில வேளையில பெருசா வளர்ந்துரும். ஆனா சில லெக்யூமினஸ் பிளான்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லெக்யூமினஸ் பிளான்ட் என்னன்னா, லெக்யூமினஸ்னா சில பயிர்கள்ல இந்த லீஃப் பேஸ் மொத்தமா வீங்கி விரிவடைஞ்சு பல்வினஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பையும் உருவாக்கிடும். இப்ப லீஃப் பேஸ் மாடிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, லீஃப் பேஸ்ல நம்ம பாக்குற 2 மாடிஃபிகேஷன் இப்போதைக்கு நம்ம பார்த்திருக்கோம். லீஃப் பேஸ்ல என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பார்த்திருக்கோம்? லீஃப் பேஸ்ல மோனோகாட்ஸ்ல இது ஒரு ஷீட் அப்படின்னா கவரிங் அப்படின்னு அர்த்தம். சரியா? மோனோகாட்ஸ்ல ஒரு ஷீட் மாதிரி உருவாகலாம், அல்லது சில லெக்யூம்ஸ்ல பல்வினஸ் அப்படின்னு ஒரு பெரிய வீங்கின ஒரு பகுதியா உருவாகலாம். இந்த மாதிரி சில பகுதிகளா உருவாக்கலாம். பிடிஓல் என்ன ஆகலாம்? பிடிஓல்னா இந்த பிளேடு, லாமினாவை பிளேடுன்னு இன்னொரு பேர் சொல்லுவோம்.
ஏன் பார்த்தா அது வந்துட்டு இந்த பிளேடோடைய எட்ஜ் பார்த்திருக்கீங்களா, நல்லா ஷார்ப்பா இருக்கும். அதே மாதிரி தானே இந்த இலையோட எட்ஜும் இருக்கும், அதனால அது பிளேடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த பிளேடை தூக்கி, இந்த லேமினாவை தூக்கி சூரியன் கிட்ட காட்டுறதுதான் இந்த பிடிஓடைய பெரிய வேலையை. சரிங்களா? அப்ப இந்த பிடிஓல் இந்த வேலை தான் செய்யுது. லாங் தின் பிளெக்சிபிள் பிடிஓஸ் அலோ லீஃப் பிளேட்ஸ் டு ஃபிளட்டர் அண்ட் பெண்ட். ஃபிளட்டர் காத்துல அப்படியே அசையறதுக்கு உருவாகும். அப்ப காத்துல அது அசைஞ்சாதான் லீஃப்க்கு கூலிங்கா இருக்கும். லீஃபோடைய சர்ஃபேஸை கோல் செய்யறதுக்கும், அதே மாதிரி சுத்தமான ஃப்ரெஷ்ஷான காற்று அந்த லீஃபோடைய சர்ஃபேஸுக்கு வர்றதுக்கும் இந்த பிடிஓல் தான் உதவி செய்யுது. அதுக்கடுத்து லாமினா என்னெல்லாம் இருக்கு? லாமினால பாத்தீங்கன்னா, லாமினால சில முக்கியமான உறுப்புகள் இருக்கு. ஒண்ணு வெயின். வெயின் அப்படின்னா நீங்க இங்க பாத்திருப்பீங்க, இந்த லீஃப்ல பாத்தீங்கன்னாலே பெரிய பெரிய கோடா தெரியும். இதுதான் ஒரு லீஃப். இப்படி ஒரு கோடு இருக்கும், இப்படி ஒரு கோடு இருக்கும், இப்படி ஒரு கோடு இருக்கும், இப்படி ஒரு கோடு இருக்கும். இந்த இதுக்கு பேருதான் லாமினா. இந்த லாமினால இருக்கிற வெயின் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வெயின் பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். Lamina or the leaf blade is the green expanded part. There is usually a middle prominent vein. நடு சென்டர்ல வரையும் இல்லையா ஒரு வெயின், அந்த வெயினுக்கு பேரு மிட்ரிப். அந்த வெயினுக்கு பேரு மிட்ரிப். அந்த மிட்ரிப்ல இருந்து பல சின்ன சின்ன வெயின்கள் வர ஆரம்பிக்கும். இந்த வெயின்ஸ் எதனால இருக்கு அப்படின்னா, வெயின்ஸ் ப்ரொவைட் ரிஜிடிட்டி. வெயின்ஸ் பாத்தீங்கன்னாலே அது பார்த்தா நல்லா ஹார்டா இருக்கும். இது இருந்தாதான் அந்த லீஃபும் ரொம்ப ரொம்ப இலகி போயிடாம நல்லா ஸ்டிஃபா நிக்க முடியும். அதே மாதிரி தண்ணி, மினரல்ஸ் எல்லாமே இந்த லீஃபுடைய ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு மாறுறதுக்கு, இடமாற்றம் செய்யறதுக்கும் இதுதான் தேவை. அப்போ ஷேப், மார்ஜின், அபெக்ஸ், சர்ஃபேஸ் and extent of incision of lamina varies in differently. பல இலைகள்ல என்ன வடிவம், என்ன விதமான மார்ஜின் இருக்கு, அந்த நுனிப்பகுதி எப்படி இருக்கு, இதனுடைய பரப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வச்சு பல விதங்களா நம்ம இந்த இலைகளை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வீனேஷன் அடுத்த முக்கியமான பார்ட். இந்த வெயின்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? The arrangement of veins and veinlets in the lamina of the leaf is called venation. Venation அப்படிங்கிறது ரெண்டு விதமா இருக்கலாம். வீனேஷன்ங்கிறது ரெண்டு விதமா இருக்கலாம். இத இப்படி சொல்லிட்டேன், ரெண்டு விதமான வீனேஷன் இருக்கு. ஒரு வீனேஷனுக்கு பேரு ரெட்டிகுலேட் வீனேஷன், இன்னொரு வீனேஷனுக்கு பேரு பேரலல் வீனேஷன். வாழை இலையில நம்ம பாக்குறதுக்கு பேருதான் பேரலல் வீனேஷன். அப்போ இது என்ன, எதனுடைய எதனுடைய உதாரணம்னா மோனோகாட்டினுடைய உதாரணம். ரெட்டிகுலேட் வீனேஷன்ங்கிறது நம்ம எங்க பார்க்க முடியும்? மஸ்டர்ட்ல பார்க்க முடியும். ரெட்டிகுலேட் வீனேஷன்ங்கிறது நம்ம மஸ்டர்ட்ல பார்க்க முடியும். இப்போ மஸ்டர்டுங்கிறது என்னது? டைகாட். டைகாட்ல நம்ம பார்க்கக்கூடிய வீனேஷனுக்கு பேருதான் ரெட்டிகுலேட் வீனேஷன். மோனோகாட்ல நம்ம பார்க்கக்கூடிய வீனேஷனுக்கு பேருதான் பேரலல் வீனேஷன். அப்ப இந்த வீனேஷன் அப்ப எப்படி இது வேறுபடுது அப்படின்னா, ஒரு இலை இருக்கு, இந்த இலையில இந்த சென்டர்ல இருக்கிற இந்த வெயினை தான் நம்ம மிட்ரிப்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொரு இலை இங்க எடுத்துக்கோங்க, இங்க சென்டர்ல இருக்கிற பேரு தான் மிட்ரிப்னு சொல்லிட்டேன். ஒருவேளை இந்த வெயின் எல்லாமே இந்த மாதிரி வளருதுன்னா, எல்லாமே பார்க்க ஒரு வலையா உருவாகுற மாதிரி இருக்குன்னா, ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்குன்னா, அதுக்கு பேரு ரெட்டிகுலேட் வீனேஷன். பார்க்க கொசன்னு இருக்கும், அதுக்கு பேரு ரெட்டிகுலேட் வீனேஷன். நம்ம பாக்குற பெரும்பாலான நம்ம பாக்குற பெரும்பாலான இலைகள்ல நம்ம இந்த மாதிரி ஒரு வீனேஷன் நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த வீனேஷனுக்கு பேரு தான் ரெட்டிகுலேட் வீனேஷன். இந்த ரெட்டிகுலேட் வீனேஷன் நம்ம டைகாட் பிளான்ட்ஸ்ல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப டைகாட் பிளான்ட்ஸ்ல இது இருக்குது. அப்ப சரி, மோனோகாட் பிளான்ட்ஸ்ல இப்ப என்னெல்லாம் இருக்கு? மோனோகாட் பிளான்ட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பாக்குற எல்லா வெயின்ஸுமே இந்த மாதிரி ஒரே கோடுகளா இருக்கும், ஒரே மாதிரி சீர்கோட்ல அமைக்கப்பட்ட கோடுகளா இருக்கும். அதுக்கு பேருதான் பேரலல் வீனேஷன். இந்த பேரலல் வீனேஷனை நம்ம வாழையில பார்க்க முடியும், ஆனா கடுகுல பாக்குறதுக்கு பேரு டைகாட் அல்லது ரெட்டிகுலேட் வீனேஷன். வீனேஷன் வழியா நம்ம இந்த மாதிரி தான் பிரிக்க முடியும் இலைகள். அதுக்கடுத்து என்ன விதமான இலைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். லீஃப சிம்பிள்னு சொல்லலாம், காம்பவுண்ட்னு சொல்லலாம். இலைகள் நம்ம எப்படி எல்லாம் பிரிக்க முடியும் அப்படின்னா, இப்ப டைப்ஸ்ல நம்ம என்னெல்லாம் டைப் பார்க்க முடியும் அப்படின்னா, முதல் டைப் சிம்பிள், ரெண்டாவது டைப் காம்பவுண்ட். அப்ப சிம்பிளா இருக்கலாம் அல்லது காம்பவுண்டா இருக்கலாம் சொல்லிட்டேன். இப்ப சிம்பிளா இருக்கிறதுல காம்பவுண்டா இருக்கலாம் சொல்லிட்டேன்னா, சிம்பிள்ல எந்த வகைகளும் கிடையாது, ஆனா காம்பவுண்ட்ல ரெண்டு வகைகள் இருக்கு. முதல் வகை பேரு பின்னேட்லி காம்பவுண்ட், ரெண்டாவது வகைக்கு பேரு பால்மேட்லி காம்பவுண்ட். அப்ப ரெண்டு வகைகள் இருக்கு காம்பவுண்ட்லயே. ஒண்ணு சிம்பிள்ல சொல்லிட்டேன், சிம்பிள்ல இந்த மாதிரி இருக்குன்னு. காம்பவுண்ட்ல என்னெல்லாம் வகை இருக்கு அப்படின்னா, காம்பவுண்ட்ல ரெண்டு வகைகள் இருக்கலாம், சிம்பிள், காம்பவுண்ட் அப்படின்னு பாக்குறோம். இப்ப இதை எல்லாமே நம்ம வரைபடத்தை வச்சே பார்க்கலாம். சரிங்களா? வரைபடத்தை வச்சே பார்த்துட்டோம்னா நமக்கு சுலபமா புரிஞ்சிடும். இப்ப சிம்பிள் அப்படிங்கிறது லாமினா இஸ்
இங்க பாருங்க, இதுக்கு பேரு தான் சிம்பிள். இந்த மாதிரி இலைக்கு பேரு தான் சிம்பிள். எதுவும் இல்லை, ஒரு சாதாரணமான இலை, ஒரு சாதாரணமான இலையா இருக்கு. அல்லது இந்த இலை இப்படி இருந்தாலும் சிம்பிள் தான். இதுக்கு பேரு சிம்பிள் அப்படின்னு சொல்றோம். ஏன்பா? ஏன்னா இந்த லாமினா அல்லது இந்த இலையினுடைய இந்த பரப்பை நம்ம முழுசா பிரிக்கல. ஒண்ணு நம்ம பிரிக்கவே இல்லை, இல்லைன்னா நம்ம முழுசா பிரிக்கல. பிரிச்சோம்னா நம்ம இப்போ முழுசா பிரிச்சோம்னா இந்த மாதிரி பிரிச்சோன்னு வை, அப்ப இது சிம்பிள் கிடையாது. அப்ப இது சிம்பிள் கிடையாது. ஆனா இந்த சரியா நம்ம இன்னும் இந்த அளவு இந்த இடத்துல நம்ம இன்னும் பிரிக்கவே இல்லை இல்லையா? இப்ப இந்த இடத்துல பிரிக்கலன்னா அப்ப இதுக்கு பேரு சிம்பிள். இதை நம்ம சிம்பிள்னு சொல்லிக்கலாம். ஆனா காம்பவுண்ட் அப்படின்னா அந்த இலையே பலதரப்பட்ட பகுதிகளா பிரிஞ்சிருக்கும், அதுக்கு பேரு தான் காம்பவுண்ட். இந்த இன்சிஷன்ஸ் ஆஃப் த லாமினா, இன்சிஷன்ஸ் நம்ம பிரிக்கிறதுக்கு பயன்படுத்த அந்த சின்ன சின்ன வெட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த வெட்டுகள் எல்லாமே மிட்ரிப் வரைக்கும் போய் சேருதுன்னா அதுக்கு பேரு தான் மிட்ரிப் வரைக்கும் போய் சேருதுன்னா அதை நம்ம காம்பவுண்ட் லீஃப்னு சொல்லுவோம். சரியா? பட் இஸ் பிரசன்ட் இந்த ஆக்சில் ஆஃப் த பிடிஓல். சரி, இந்த இடத்துல இதை நான் உங்களுக்கு சரியா சொல்றேன். பட் பிடிஓலுடைய ஆக்சில் இருக்கும். எங்க? சிம்பிள்லயும் இருக்கும், காம்பவுண்ட்லயும் இருக்கும். ஆனா ஆனா ஆக்சில் ஆஃப் த லீஃப்லெட்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட் லீஃப்ல இருக்காது. இதை நான் உங்களுக்கு சரியா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னா, இந்த இடத்த எடுத்துக்கோங்க. இது காம்பவுண்ட். சரி, காம்பவுண்ட் லீஃப் நம்ம முழுசா முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்து நான் இந்த பகுதிக்கு வரேன். காம்பவுண்ட் லீஃப்ங்கிறது, சிம்பிள் லீஃப்ங்கிறது நான் சொல்லிட்டேன், ஒரே இலையா இருக்கும் அல்லது ஒரே இலை பலதா பிரிஞ்சிருக்கும். ஆனா அந்த சரியா முழுசா பிரிஞ்சிருக்காது. பிரிஞ்சிருந்தாலுமே முழுசா பிரியாததுக்கு பேருதான் சிம்பிள் லீஃப். இது காம்பவுண்ட் லீஃப். ஒரு இலைய பல இலைகளா நம்ம பிரிச்சுட்டோம். இது தண்டு கிடையாது, இது தண்டும் கிடையாது, இது கிளையும் கிடையாது, இது ஒரே இலை தான். இந்த ஒரே இலைய இப்படி இருந்திருக்க வேண்டிய இலையை தூக்கி நம்ம இந்த மாதிரி பல இலைகளா சின்ன சின்ன இலைகளா பிரிச்சிட்டோம். எப்படி இருந்திருக்க வேண்டிய இலை இது, இப்படி முழுசா இருந்திருக்க வேண்டிய இலையை நம்ம இப்படி பிரிச்சு வச்சிருக்கோம். இதுக்கு பேரு பின்னேட்லி காம்பவுண்ட். இப்ப பால்மேட்லி காம்பவுண்ட்னா என்னது? நம்மளுடைய கை, உள்ளங்கையில இருந்து எப்படி எல்லா விரல்களும் வருதோ அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும். ஆனா பிரிஞ்சதுக்கு அடுத்தும் எல்லாமே ஒரே இடத்துல போய் சேர்ந்திருக்கும். அதுக்கு பேருதான் பால்மேட்லி காம்பவுண்ட். பூ மாதிரி இருக்கிறதுக்கு பேரு தான் பால்மேட்லி காம்பவுண்ட். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், நீம்ல நம்ம வேப்ப இலையில பார்க்கக்கூடியது பின்னேட்லி காம்பவுண்ட், சில்க் காட்டன்ல நம்ம பார்க்கக்கூடியது பால்மேட்லி காம்பவுண்ட். சரிங்களா? அப்ப வேப்ப இலை, அப்புறம் நீம் அண்ட் சில்க் காட்டன் ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பால்மேட்லி காம்பவுண்ட்ல லீஃப்லெட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரே பகுதியில போய் ஒரே பாயிண்ட்ல போய் சேர்ந்திருக்கும். அது டிப் ஆஃப் த பிடிஓல் அந்த காம்பினுடைய நுனியில போய் சேர்ந்திருக்கும். அதனால அது பேரு பால்மேட்லி காம்பவுண்ட். பின்னேட்லி காம்பவுண்ட்ங்கிறது லீஃப்லெட்ஸ் எல்லாமே சேர்ந்து ராக்கிஸ் அப்படிங்கிற இந்த பகுதியில இங்க ஒரு கோடு மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு பேருதான் ராக்கிஸ். எந்த இடத்துல எல்லா இலைகளும் போய் சேர்ந்திருக்கோ அந்த இடத்துக்கு பேரு தான் ராக்கிஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஆக்சில் ஆஃப் த பிடிஓல் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம். ஆக்சில் ஆஃப் த பிடிஓல்னா என்னது? சின்ன மொட்டு மாதிரி வளரக்கூடியது. இந்த இடத்துல சின்ன மொட்டு மாதிரி வளர்ந்துருக்கா? இந்த ஆக்சிலரி பட் எங்க எல்லாம் வளரலாம் அப்படின்னா, இது வளர்ந்துச்சுன்னா சிம்பிள்ல எங்க வளரும் தெரியும், கரெக்டா அந்த பிடிஓலுடைய அடிப்பகுதியில வளர்ந்துரும். ஆனா காம்பவுண்ட்ல வளருதுன்னா இந்த இடத்துல மட்டும்தான் வளர முடியும். இந்த இடத்துல ஆக்சிலரி பட் வளராது. இப்ப இந்த இடத்துலலாம், இப்ப இந்த லீஃப்லெட்டுங்கிற இடத்துல எல்லாம் வளராது. பெரிய எந்த மெயின் பகுதியில எந்த இடத்துல ராக்கிஸ் வந்து சேருதோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த நம்மளுடைய ஆக்சிலரி பட் வளரக்கூடும். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. பட் இஸ் பிரசன்ட் இன் த ஆக்சில் ஆஃப் த பிடிஓல் இன் போத் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் லிப்ஸ். ஆனா லீஃப்லெட்டோடைய ஆக்சில்ல இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, அதுக்கடுத்து பில்லோடாக்சி அப்படிங்கிறது இலைகள் எந்த விதத்துல அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறது தான் பில்லோடாக்சி த பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம் ஆர் பிரான்ச். இது என்னெல்லாம் விதங்களா இருக்கலாம் அப்படின்னா, பில்லோடாக்சி வச்சு நம்ம வந்துட்டு பிரிச்சோம் அப்படின்னா இலைகளை நமக்கு மூணு விதமான இது கிடைக்கும். என்னெல்லாம் அப்படின்னா, ஆல்டர்னேட், ஆப்போசிட், ஃபோல்ட். என்னது ஆல்டர்னேட்ங்கிறது? இதுப்பா, ஒரு இலை இருக்குன்னா இதுதான் ஆல்டர்னேட். இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் ஆல்டர்னேட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, இது ஒரு கிளைன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா ஒரு மெயினான ஒரு இது தெரியுதா உங்களுக்கு? இங்க இருந்து இங்க ஒரு இலை வந்தா அதுக்கு அடுத்த நோட்ல இருந்து வரும், அதுக்கு அடுத்த நோட்ல இருந்து வரும். ஒரு லீஃப் ஒரு நோட்ல இருந்து ஒரு நோடு விட்டு விட்டு வர்றதுக்கு பேரு தான் ஆல்டர்னேட். இங்க ஒரு நோடு இருக்கு, இங்க ஒரு நோடு இருக்கு, இங்க ஒரு நோடு இருக்கு, இங்க ஒரு நோடு இருக்கு. ஆனா இந்த பக்கத்துல இருக்க வர எல்லா இலைகளுமே ஒரு நோடு விட்டு விட்டு தான் வரும். இந்த நோடு விட்டுருக்கு, அடுத்த நோடுல இருக்கு, இந்த நோடு விட்டுருக்கு, அடுத்த நோடுல இருக்கு. இதுக்கு பேரு தான் ஆல்டர்னேட். ஆனா ஆப்போசிட்னா ஒரே இடத்துல ரெண்டு நோட்ல இருந்தும் ரெண்டு இலைகள் வந்திருக்கும். அதுக்கு பேரு தான் ஆப்போசிட்.
ஆல்ஸ் அல்லது வோல்டுங்கிறது ஒரே நோட்ல இருந்து பல பல இலைகள் வருது. இந்த ஒரு காமன் புள்ளியில இருந்து பல பல இலைகள் வந்து கபினேட்லி காம்பவுண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரெண்டுமே வேற வேற, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேரு வோல்டு. அதுக்கு பேரு தான் ஃபோல்ட். அப்ப இந்த எல்லாத்துக்கும் உதாரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆல்டர்னேட்க்கு உதாரணம் சைனா ரோஸ், மஸ்டர்ட் அண்ட் சன்ஃபிளவர், மறந்துடக்கூடாது. ஆப்போசிட்டுக்கு உதாரணம் கேலட்ரோபிஸ் அண்ட் குவாவா. அதே ரெண்டு இலைகளுக்கும் மேல ஒரே இடத்துல இருந்து வருதுன்னா அதுக்கு பேர் ஆல்ஸ்டோனியாங்கிறது. அல்லது வேர்ல்டுக்கு உதாரணம் தான் ஆல்ஸ்டோனியா. எல்லாத்துலயுமே உதாரணங்கள் தான் ரொம்ப முக்கியம். நான் கான்செப்ட் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு லெசன் நல்லா புரிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு உதாரணமே தெரியாது அப்படின்னா அப்ப அது சரி வராது. நீங்க எல்லா உதாரணங்களையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இதுல. அதுக்கடுத்து இன்ஃப்ளோரசன்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது பூக்கள் எல்லாமே எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறது. ஃபிளவர் இஸ் அ மாடிஃபைட் ஷூட் wherein the shoot apical meristem changes to floral meristem. shoot apical meristem அப்படிங்கிறது, ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம்னா, ஷூட்ங்கிறது என்னது? ஸ்டெம். இந்த ஸ்டெம் உடைய நுனியில இருக்கிற அந்த மெரிஸ்டம் என்ன ஆயிரும் அப்படின்னா ஃப்ளோரல் மெரிஸ்டமா வளரும். அப்போ அந்த மாதிரி ஃப்ளோரல் மெரிஸ்டமா மாறிடுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து பூ வரும். ஃப்ளோரல் மெரிஸ்டமா மாறாட்டி அந்த இடத்துல இருந்து பூ வராது. மெரிஸ்டம்னாலே என்னதுப்பா? பிரிஞ்சு வேற ஏதோ ஒரு உறுப்பை உருவாக்க போகுது, அவ்வளவுதானே. அப்போ பூவை உருவாக்கக்கூடிய அந்த மெரிஸ்டம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும்தான் அங்க பூ வளரும். இன்டர்நோட் டு நாட் எலாங்கேட் அந்த ஆக்சிஸ் கெட்ஸ் கண்டென்ஸ். அதுக்கு மேல இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கு மேல இந்த லெங்க் மாறாது. இந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்க அந்த லெங்க் மாறாது. Apex produces different kinds of floral appendages laterally at successive nodes instead of the leaves. இப்போ இந்த இடத்துல பூ வளரணும். இலை தான் எப்பயுமே இந்த இடத்துல இருந்து வளரணும். ஆனா இலை வளராம பூ வளர ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ளோரல் மெரிஸ்டம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல வரோம் நம்ம. சரியா? அப்ப அந்த நேரத்துல அதுதான் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்ஃப்ளோரசன்ஸ்ங்கிறது பூக்கள் எப்படி ஒரு தாவரத்துல சரியான இடத்துல சீரா அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி இதோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு பேரு தான் என்னது? இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ரெண்டு விதமான இன்ஃப்ளோரசன்ஸ்கள் இருக்கு. முதல் இன்ஃப்ளோரசன்ஸ்க்கு பேரு ரெசிமோஸ், ரெண்டாவது இன்ஃப்ளோரசன்ஸ்க்கு பேரு சைமோஸ். ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்துக்கிறேங்க. முதல் arrangement of flowers on the floral axis is called inflorescence. அப்போ இந்த அபெக்ஸ் அதுக்கு அடுத்து வளருமா வளராதாங்கிறத வச்சு பூ ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா அதுக்கு மேல அந்த அபெக்ஸ்னால வளர முடியலன்னு வை. ஒரு இடத்துல உதாரணத்துக்கு இங்க ரெண்டு தாவரம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பூ வளர்ந்துருச்சு, இந்த இடத்துல ஒரு பூ வளர்ந்துருச்சு, அதுக்கடுத்து இதனால வளர முடியலன்னா அப்ப இதுக்கு மேல உதாரணத்துக்கு இது இங்க வளருதுன்னு வை, இங்க வந்துட்டு வளரலை இது அதுக்கு மேல. அப்ப இதுக்கு மேல பூ எங்கேயாச்சும் வரணும்னா எல்லாமே கீழே தான் வரணும். எல்லா பூக்களும் இதுக்கு மேல வளரக்கூடிய எல்லா பூக்களும் கீழே தான் வரணும். ஆனா இந்த இடத்துல வளர்றதுக்கு இன்னும் இடம் இருக்குன்னா அப்ப அதுக்கு அடுத்து வளரக்கூடிய பூக்கள் எல்லாமே எங்கப்பா போகும்? மேலேயா போக ஆரம்பிச்சிடும். அப்ப ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ்ங்கிறது அதுக்கு அடுத்து அபெக்ஸ்னால வளர முடியும். In racemose inflorescence, the main axis continues to grow. The flowers are born laterally. சைடுல பூக்கள் வளர ஆரம்பிச்சிடும். ஆனா இப்படி நான் என்ன சொல்லியிருக்கேன்? நுனிப்பக்கமா பூக்கள் வளர்ந்துகிட்டே போதுன்னா அதுக்கு என்ன பேருன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு பேர் என்னது? அக்ரோபீட்டல் சக்செஷன். ஆனா சைமோஸ்ல இந்த இடத்துல வளர்ந்துருச்சுன்னா the apex terminates, the main axis terminates in a flower. இந்த இடத்துல ஒரு பூ வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டிடும், அதுக்கு மேல இது வளர முடியாது. அப்போ இது லிமிட்டெட் இன் growth. ஒரு இடத்துல நின்றும். லிமிட்டட்னா என்னது? நிக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல தட்டுப்பாடு இருக்குது. அப்ப இதுக்கு மேல வளர முடியாதுன்னா அப்போ இந்த இடத்துலதான் நம்ம பெசிபீட்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்றோம். பெசிபீட்டல் ஆர்டர்ங்கிறது எல்லாமே பேஸ் பக்கமா வர ஆரம்பிச்சிடும். கீழ்ப்பகுதி பக்கமா வர ஆரம்பிச்சிடும். அது பேர் தான் பெசிபீட்டல் ஆர்டர். கடைசியில நம்ம ஃபிளவர் பக்கமா போறோம். ஃபிளவர்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஃபிளவர் தான் நான் சொன்ன மாதிரி லீஃபும் ஃபிளவரும் தான் எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசு. லீஃபும் ஃபிளவரும் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லாமே நீங்க ரொம்ப சுலபமா பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஃபிளவர்ல என்ன இருக்கு? ஃபிளவர் இஸ் த ரீப்ரொடக்டிவ் யூனிட். இந்த ஃபிளவர் இல்லைன்னா ஆஞ்சியோஸ்பர்ம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு தான் என்னது? இந்த ஃபிளவர், இல்லையா? இட் இஸ் மென்ட் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். எல்லாருக்கும் தெரியும். டிபிக்கல் ஃபிளவர் ஹஸ் 4 different kinds of whorls. whorlனா என்னது? whorlனா பார்ட். whorlங்கிறது பார்ட். அப்ப எத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு பூலையும் 4 பார்ட் சரியா இருக்கணும். ஒரு கம்ப்ளீட் ஃபிளவர்ல 4 பார்ட் இருக்கணும். கம்ப்ளீட் ஃபிளவர்ல 4 பார்ட் இருக்கணும். என்ன எல்லாம் அந்த 4 பார்ட் அப்படின்னா, முதல் பாட்டுக்கு பேரு கேலிக்ஸ், ரெண்டாவது பாட்டுக்கு பேரு கொரோலா, மூணாவது பாட்டுக்கு பேரு ஆண்ட்ரீஷியம்,
4வது பாட்டுக்கு பேரு கைனீஷியம். கேலிக்ஸ் அப்படின்னா என்னது? கேலிக்ஸ் அப்படிங்கிறது பூவுடைய காம்பையும் தண்டையும் சேர்த்து நம்ம கேலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். பூவுடைய இதழையும் இதழ் எல்லாத்தையும் சேர்த்து கொரோலான்னு சொல்லுவோம். பூவுடைய ஆண் பகுதி, ஆண் உறுப்புகள் எல்லாத்தையும் ஆண்ட்ரீஷியம், பூவுடைய பெண் உறுப்புகள் எல்லாத்தையும் கைனீஷியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இங்க ஒரு நல்ல வரைபடம் மாதிரி ஏதாச்சும் இருந்தா சுலபமா இருக்கும் இல்லையா? இருக்கே, இருக்கேங்க. இங்க பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் த ஃபிளவர் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்ப என்னெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் த ஃபிளவர்? முதல் பார்த்தோம்னா கேலிக்ஸ் பார்ட் இருக்கு. இந்த கேலிக்ஸ் பகுதி பாத்தீங்கன்னா இலை மாதிரியே இருக்கும். ஆனா அது இலை கிடையாது, உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு பூவை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உறுப்புகள் இருக்க தானே செய்யும். இப்ப இது இலை கிடையாது. அப்ப இதைதான் நம்ம கேலிக்ஸ் சொல்றோம். அந்த பச்சை நிறத்துல அந்த பூவோடைய இதழ் எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்கிறதுக்கு இருக்கிற அந்த உறுப்பு தான் கேலிக்ஸ். இதழ்கள் எல்லாத்தையும் தான் கொரோலான்னு சொல்றோம். ஆண்ட்ரீஷியம் அப்படிங்கிறது ஆண்குறி. செம்பருத்தில பார்த்திருப்பீங்க, எல்லாமே இந்த மகரந்தம் சுமக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன பைகள், மகரந்த பைகள் எல்லாத்தையுமே ஆண்ட்ரீஷியம் சொல்லுவோம். கைனீஷியம்ங்கிறது பெண்ணுறுப்பு. பெண்ணுறுப்புங்கிறது பெரும்பாலான பூக்கள்ல வெளியே நமக்கு தெரியாது, எல்லாமே அந்த தண்டுக்குள்ள போயிருக்கும், அந்த தலாமஸ்குள்ள போய் மறைஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ டிபிக்கல் ஃபிளவர் ஹேஸ் 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹோல்ஸ் சொல்லிட்டோம். எல்லாமே சேர்ந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா தலாமஸ் அல்லது ரிசெப்டர்களுக்குள்ள அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த 4 ஹோல்ஸுமே சேர்ந்து தலாமஸ் அப்படிங்கிற பகுதிக்குள்ள போய் சேர்ந்திருக்கும். சரிங்களா? அப்ப கேலிக்ஸும் கொரோலாவும் ஆக்சசரி ஆர்கன்ஸ், அதாவது இதழ்களும் இந்த கேலிக்ஸும் இந்த தண்டும் இதழ்களும் ரெண்டுமே ஆக்சசரி ஆர்கன்ஸ். ஆக்சசரி அப்படின்னா என்னதுப்பா? இந்த ரெண்டுமே இல்லாட்டியும் அந்த பூவால வாழ முடியுமா? ஆனா ஆண்ட்ரீஷியமும் கைனீஷியமும் இருந்தால்தான் அந்த பூவால உடற்சேர்க்கை அல்லது இந்த இடத்துல சேர்க்கை, மகரந்த சேர்க்கைன்னு சொல்லலாமே, பாலினேஷன், அது நடக்கணும்னா இந்த ஆண்ட்ரீஷியமும் கைனீஷியமும் தேவை. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும்னா ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் தான் தேவையை ஒழிய இந்த ரெண்டுமே தேவை கிடையாது. அப்ப அக்சசரி ஆர்கன்ஸ்ங்கிறது கேலிக்ஸ் அண்ட் கொரோலா, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆர் நெசசரி ஆர்கன்ஸ்ங்கிறது கைனீஷியம் அண்ட் ஆண்ட்ரீஷியம். சரியா? அதுக்கு அடுத்து இன் சம் ஃபிளவர்ஸ் லைக் லிலி, கேலிக்ஸும் கொரோலாவும் சரியான நிலையில பிரிந்திருக்காது. அதாவது லில்லி மாதிரி சில பூக்கள்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கேலிக்ஸ், இதுதான் கொரோலா அப்படின்னு சரியா உங்களால பிரிச்சு சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேருதான் பெரியாந்த் அப்படின்னு நம்ம ஒரு பேர் கொடுத்துருக்கோம். பெரியாந்த் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் கேலிக்ஸ், இதுதான் கொரோலான்னு சொல்ல முடியாது, எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அல்லிப்பூல அதை நம்ம பார்க்க முடியும். இதை நம்ம பெரியாந்த்னு சொல்றோம். சரிங்களா? when a flower has both andrecium and gynoecium it is bisexual. மிருகங்கள்ல பார்த்தா, அனிமல் கிங்டம்ல பார்த்தா அதேதான், ஆண்குறி பெண்குறி ரெண்டுமே இருந்தா அதுக்கு பேரு பைசெக்சுவல். அல்லது ஸ்டேமன் அதாவது ஆண்ட்ரீஷியம் அல்லது கார்பெல் அதாவது கைனீஷியம் மட்டுமே இருந்தா அதுக்கு பேரு யூனிசெக்சுவல். இது நம்ம பார்த்துட்டோம். இது நம்ம திருப்பி நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கடுத்து நம்ம பிரிவினையில இன்னும் நம்ம பிரிச்சுக்கிட்டே போகணும். பூக்களை அல்லது பூக்களை பத்தி இன்னும் நம்ம படிக்கணும்னா நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னது? அது யூனிசெக்சுவலா பைசெக்சுவலா அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஆக்டினோமார்பிகா ஜைகோமார்பிகா அப்படின்னு. ஆக்டினோமார்பிக் அப்படின்னா ரேடியல் சிமெட்ரினா என்னன்னு நான் உங்களுக்கு அனிமல் கிங்டம்னு சொல்லிட்டேன். அதனால இப்ப நம்ம திருப்பி அந்த பகுதிக்குள்ள போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரேடியல் சிமெட்ரினா பல பிளேன்களை வச்சு பல அரை பகுதிகளா உங்களால பிரிக்க முடியும் அப்படின்னு அதுக்கு பேரு ரேடியல் சிமெட்ரி. ஒரே ஒரு பிளேனை வச்சு ரெண்டு அரை பகுதிகளா சரிசமமான வலதுபுறம் இடதுபுறமா உங்களால பிரிக்க முடியும். அதுக்கு பேரு அதுக்கு பேரு பைலேட்ரல் சிமெட்ரியை தான் ஜைகோமார்பிக்னு சொல்லுவாங்க. ரேடியல் சிமெட்ரியை தான் ஆக்டினோமார்பிக்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே உதாரணம் தெரிஞ்சிருக்கணும். மஸ்டர்ட், தத்தூரா, சில்லிங்கிறது ஆக்டினோமார்பிக், பீ குல்மோகர், பீன் கேஷியாங்கிறது ஜைகோமார்பிக். ஆனா சில பூக்கள் எப்படி இருக்கும்னா நீ எத்தனைதான் பிளேனை போட்டாலும் உன்னால சரியா ரெண்டு அரை பகுதிகளா பிரிக்கவே முடியாது. அதுக்கு பேரு ஏசிமெட்ரிக்கல் பூக்களும் சிலது இருக்கதான் செய்யுது. அதுக்கு உதாரணம் கேன்னா. சரியா? இப்ப கேன்னா பூக்கள் தான் ஏசிமெட்ரிக்கு உதாரணம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு, எத்தனை உதாரணங்கள் இருக்குங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். மஸ்டர்ட், தத்தூரா, சில்லி ஆக்டினோமார்பிக், பீ குல்மோகர், கேசியா பீன் ஜைகோமார்பிக் அல்லது பைலேட்ரல், சிமெட்ரியே இல்லாத பூ கேன்னா பூ. சரியா? அதுக்கடுத்து ட்ரைமரஸ், டெட்ராமரஸ், பென்டாமரஸ். மூணு ஆண்ட்ரீஷியமும் அல்லது மூணு இதழ்களா இருக்கிறதுக்கு பேரு ட்ரைமரஸ். 4 இதழ்களா இருக்கிற பூக்கு பேரு டெட்ராமரஸ். 5 இதழ்களா இருக்கிற பூக்கு பேரு பென்டாமரஸ். 3 இதழ்களா இருந்தா ட்ரைமரஸ், 4 இதழ்களா இருந்தா டெட்ராமரஸ், 5 இதழ்களா இருந்தா பென்டாமரஸ். சரிங்களா? அது ரொம்பவே இது வந்துட்டு சுலபமான விஷயம் தான். Flowers with bracts, reduced leaves found at the base of the pedicel. பெடிசெல் அப்படிங்கிறது பூவுடைய காம்பு பார்த்து.
பெடிசல்ங்கிறது ஸ்டாக் ஆஃப் த ஃபிளவர், பூவுடைய காம்பை தான் நம்ம பெடிசல்னு சொல்லுவோம். அப்ப இந்த பெடிசல்ல பிராக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். பிராக்ட்னா என்னது? ரெடியூஸ் லீஃப். ஒரு இலையே அதனுடைய உருவம் சுருங்கி ரொம்ப ஒரு சின்ன மொட்டு மாதிரி அந்த பூவுடைய பெடிசல் கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பிராக்ட். அந்த பிராக்ட் இருக்கிற பூவை நம்ம பிராக்டியேட்னு சொல்லுவோம். பிராக்ட் இருக்கிற பூவை பிராக்டியேட்டும், பிராக்ட் இல்லாத பூவை இ பிராக்டியேட்னு சொல்லுவோம். ஏ பிராக்டியேட் கிடையாது, இ பிராக்டியேட்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ பொசிஷன் ஆஃப் கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம் இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறத வச்சு நம்ம ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எபிகைனஸ் அப்படின்னு பிரிக்கலாம். என்ன இந்த ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எபிகைனஸ் என்னதுன்னா, ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எபிகைனஸ் நம்ம பெண்ணுறுப்பு கைனீஷியம் அல்லது கார்பெல் எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம இதை பிரிக்க முடியும். சரியா? முதல் பாத்தீங்கன்னா ஹைப்போகைனஸ், நம்மளுடைய பெண்ணுறுப்பு முழுசா இந்த எல்லா உறுப்புகளுக்கும் கீழே வந்துருச்சுன்னா, அதாவது சுத்தி இருக்கிற அந்த கேலிக்ஸா இருக்கட்டும், கொரோலாவா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கீழே வந்துருச்சுன்னா அதை நம்ம ஹைப்போகைனஸ்னு சொல்லுவோம். பெரிகைனஸ்னா இந்த பெண்ணுறுப்பை சுத்தி தான் மிச்சம் எல்லாமே, எல்லாம் ஒரே நிலையில இருக்கு அப்படின்னா நம்ம அதை பெரிகைனஸ்ன்னு சொல்லுவோம். எபிகைனஸ் அப்படிங்கிறது பெண்ணுறுப்பு முழுசா போய் மறைஞ்சிருச்சுன்னா அதை நம்ம எபிகைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைப்போகைனஸ் ஃபிளவர் கைனீஷியம் ஆக்குபைஸ் த ஹையஸ்ட் பொசிஷன். கொஞ்சம் குழம்பி சொல்லிட்டேன். ஆமா, ஹைப்போகைனஸ், எபிகைனஸ் ஒரே மாதிரி சொல்லு. ஹைப்போகைனஸ்ங்கிறது கைனீஷியம் எல்லாத்தையும் விட மேல இருக்கும். பெரிகைனஸ்ங்கிறது கைனீஷியமும் மிச்ச எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் ஒரே நிலையில இருக்கும். ஆனா எபிகைனஸ்ங்கிறது மொத்தமா கீழே போயிருக்கும். அப்ப ஹைப்போகைனஸை நம்ம சுப்பீரியர்னும், பெரிகைனஸ ஹாஃப் இன்ஃபீரியர்னும், ஹைப்போகைனஸை நம்ம சுப்பீரியர்னும், பெரிகைனஸ ஹாஃப் இன்ஃபீரியர்னும், எபிகைனஸை இன்ஃபீரியர்னும் சொல்லணும். ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எபிகைனஸ். ஹைப்போகைனஸ் சுப்பீரியர், அதாவது கைனீஷியம் எல்லாத்தையும் விட அதிக நிலையில இருக்கும். பெரிகைனஸ்ங்கிறது ஹாஃப் இன்ஃபீரியர், அதாவது கைனீஷியமும் மற்ற பிற உறுப்புகளும் ஒரே நிலையில இருக்கும். எபிகைனஸ்ங்கிறது கைனீஷியம் எல்லாத்தையும் விட கீழே போய் அந்த எல்லா உறுப்புகளும் சேர்ந்து கைனீஷியமா மூடி மறைச்சிரும். அதுக்கு பேரு எபிகைனஸ். எல்லாத்துக்குமே உதாரணம் இருக்கு, எல்லாத்துக்குமே உதாரணம் ஞாபகம் வச்சுக்கணும். மஸ்டர்ட், சைனா ரோஸ், பிரிஞ்சாலுங்கிறது ஹைப்போகைனஸ்க்கும், பெரிகைனஸ்க்கு ரோஸ் பிளம் பீச்சுங்கிறது இருக்கு, எபிகைனஸ்க்கு குவாவா, குக்கும்பர், ரே ஃப்ளோரெட்ஸ் ஆஃப் சன்ஃபிளவர். இந்த இடத்துல குழப்பி டிஸ்க் ஃப்ளோரெட்ஸ் கொடுப்பான், ஆனா டிஸ்க் ஃப்ளோரெட்ஸோட குழப்பிடக்கூடாது. ரே ஃப்ளோரெட்ஸ் ஆஃப் சன்ஃபிளவர் தான் இதனுடைய சரியான பதில் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதுக்கடுத்து பூவினுடைய உறுப்புகள், பார்ட்ஸ் ஆஃப் த ஃபிளவர். பார்ட்ஸ் ஆஃப் த ஃபிளவர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா பார்த்துட்டோம். கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். இப்போ இது ரொம்ப சுலபமா படிச்சு முடிச்சிடலாம். இந்த பகுதியை கேலிக்ஸும் கொரோலாவும் இப்போ முடிச்சிடலாம் கண்டிப்பா. கேலிக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த தண்டு மாதிரி, இந்த காம்பு மாதிரி இருக்கிற அந்த பச்சை பகுதிகள் எல்லாமே சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கேமோபெட்டாலஸ். சேர்ந்து பார்த்தா ஒரே உறுப்பு மாதிரி தெரிஞ்சா அது கேமோபெட்டாலஸ். பார்த்தா பல இலைகள் சேர்ந்து மூடி இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அது பாலிபெட்டாலஸ். அதாவது எல்லாமே சேர்ந்து இருந்தா, யுனைட் ஆகி இருந்தா செப்பல். இந்த செப்பல் அப்படிங்கிறது கேலிக்ஸோடைய யூனிட். கேலிக்ஸ் உள்ள இருக்கிற அந்த இலை மாதிரி உறுப்புகளை தான் நம்ம செப்பல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை கேமோசெப்பாலஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாமே பிரிஞ்சு இருந்தா அதை நம்ம பாலிசெப்பாலஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வரக்கூடிய உறுப்பு தான் கொரோலா. கொரோலாலையும் அதே மாதிரி பிரிவினை தான் இருக்கு. முதல் இருக்கிறதுக்கு பேரு கேமோபெட்டாலஸ். ரெண்டாவதா எல்லாமே பிரிஞ்சு பல உறுப்புகளா இருந்தா அதுக்கு பேரு பாலிபெட்டாலஸ். கேமோபெட்டாலஸ், பாலிபெட்டாலஸ் அப்படின்னு இங்கேயும் நம்ம பிரிக்க முடியும். ஆனா இங்க உங்களுக்கு உதாரணம் கொடுத்துருக்கா, கேலிக்ஸ் கேமோசெப்பாலஸ், பாலிசெப்பாலஸ்க்கு உதாரணம் கொடுக்கல. ஆனா இந்த இடத்துல கேமோபெட்டாலஸ், பாலிபெட்டாலஸ்க்கு உதாரணம் கொடுத்துருக்கான். கேமோபெட்டாலஸ்க்கு உதாரணம் கொடுக்கலன்னா சரி. அப்போ பெட்டல்ஸினுடைய வேலை என்னது அப்படின்னா, இப்ப நம்ம கேலிக்ஸனுடைய வேலை என்னது? ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஃபிளவர். அந்த பூ மொட்டா இருக்கிறப்போ பாத்துக்கக்கூடிய வேலை தான் இந்த கேலிக்ஸுடைய வேலை. ஆனா கொரோலாவுடைய வேலை என்னது அப்படின்னா, அந்த பூ வளர்ந்ததுக்கு அடுத்து எல்லா தேனீக்களையும் மிருகங்களையும் இது அட்ராக்ட் பண்ணி என்னப்பா ஆகும், மகரந்த சேர்க்கைக்கு தேவையான விலங்குகள், விலங்கினங்கள், பூச்சி இனங்கள், பறவை இனங்கள் எல்லாத்தையும் இது தாங்கிட்டு வசீகரிச்சு இழுத்தாதான் மகரந்த சேர்க்கை நடக்கும். மகரந்த சேர்க்கை நடந்தாதான் அந்த பூ பழமாகி விதையாகி அந்த விதை இன்னொரு மரமாக்க முடியும் இல்லையா? அப்ப அந்த வேலையை செய்யக்கூடிய, இந்த எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடிய அந்த வேலையை செய்யறது அந்த கொரோலா. சரிங்களா? அதுக்கடுத்து ஏஸ்டிவேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏஸ்டிவேஷன்ங்கிறது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பெட்டல்ஸ் இன் த கொரோலா.
கொரோலால இருக்கிற பெட்டல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறது தான் எஸ்டிவேஷன். இதை நம்ம டைரக்டா டயக்ராம்ல இருந்து பார்க்க போறோம். 4 விதமான எஸ்டிவேஷன் இருக்கு: வால்வேட், ட்விஸ்டட், இம்ப்ரிகேட் அண்ட் வெக்ஸிலரி. வால்வேட்ங்கிறது ஒரு இதழுடைய நுனி இன்னொரு இதழை தொடாது. ஒரு இதழ் இன்னொரு இதழை தொடாம நடுவுல சின்ன சின்ன கேப் இருந்தா அதுக்கு பேரு வால்வேட். ட்விஸ்டட்ங்கிறது எல்லா இதழ்களும் அதுக்கு அடுத்து இருக்கிற இதழ்களை ஒரே மாதிரி மூடி மறைச்சிருக்கும். இங்க இருக்கிற இந்த இதழை பாத்தீங்கன்னா இது சரியா இந்த இந்த இடத்துல பாருங்க. இதைதான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய செம்பருத்தியில நம்ம நம்ம பாக்குற பல பூக்கள் இந்த மாதிரி தான் இருக்கும், ட்விஸ்டடா இருக்கும். ஆமா தானே? செம்பருத்தியில பார்க்கலாம். சைனா ரோஸுங்கிறது செம்பருத்தி தான். செம்பருத்தியில இதே மாதிரிதான் இருக்கும். எல்லாம் இந்த பூ இதழ்கள் எல்லாமே இது மேல இருந்து பார்த்தா எப்படி தெரியுதுங்கிறது இங்க உங்களுக்கு கருப்பு இதழ்களை கொடுத்துருக்காங்க. இந்த சிவப்பு இதழ்கள்ல இருக்குது சைடுல இருந்து பாக்குற மாதிரி. இம்பிரிகேட்டுங்கிறது பூவிதழ்கள் எல்லாம் வேற வேற மாதிரி கொசன்னு எல்லாமே மூடி மறைச்சிருக்கும். ஒரே மாதிரி மறைச்சிருக்காரு, வேற வேற மாதிரி. ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு பேரு ட்விஸ்டட். வேற வேற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுமா மூடி மறைச்சிருந்தா அதுக்கு பேரு இம்பிரிகேட். வெக்ஸிலரிங்கிறது ஒரு பெரிய இதழ் இருக்கும். இதை நம்ம பட்டாணியில பார்க்கலாம் இல்லையா? பட்டாணியில பார்க்கலாம். வெக்ஸிலரிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இங்க ஒரு பெரிய இதழ், அந்த பெரிய இதழுக்கு உள்ள இந்த மாதிரி ஒரு இதழ், இந்த மாதிரி. இது நம்ம மேல இருந்து பாக்குற வியூப்பா சரியா? அதுக்கடுத்து இந்த இதழ்களுக்குள்ள இன்னும் சின்ன சின்ன 2 இதழ்கள் இருக்கும். மொத்தமா பார்த்தா 5 இதழ்கள் இருக்கும். அந்த 5 இதழ்களில் இத்தனை வேறுபாடுகள். எல்லாத்தையும் விட பெருசா இருக்கிற இந்த இதழுக்கு பேரு ஸ்டாண்டர்ட். இந்த மீடியம் சைஸ்ல இருக்கிற 2 இதழ்களுக்கும் பேரு விங்ஸ். எல்லாத்தையும் விட குட்டியா இருக்கிற இந்த இதழ்களுக்கு பேரு கீல். இந்த இதழுக்கு பேரு ஸ்டாண்டர்ட், இதுக்கு பேரு விங்ஸ், இதுக்கு பேரு கீல். இதை வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. எஸ்டிவேஷனுங்கிறது இதழ்களுடைய அமைப்பை தான் நம்ம எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டிக்கலாம். இதுக்கு அடுத்து இருக்கிற ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா?